சாது சுந்தர் சிங் ஐயா அவருடைய திருவடி உபதேசங்கள் அந்த புத்தகத்தில் எழுதுகிறார். இன்னொரு தரிசனத்தை அவர் எழுதுகிறார். என்னன்னா, ஒரு வீட்டுக்குள்ள பாம்பு உள்ள வருது. அங்கே ஒரு வயோதிபர் படுத்திருக்கிறார். இந்த ஒரு வயது 95 வயதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த படுக்கையா இருக்கு. இது பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்ப ஆண்டவர் பேசுகிறாராம் சாது ஐயாட்ட. என்ன சொல்றாருன்னா, இந்த பாம்பு பிசாசை குறிக்கிறது. இந்த வயோதிபர் சாதாரணமானவர் அல்ல, வாலிப நாட்கள்ல அவர் நிறைய பாம்பை கொன்னு போட்டவர். இப்ப என்ன நடக்குது பார். இப்ப அந்த வயோதிபர் படுத்திருக்கிற பாம்பு உள்ள வருது. இவரால் அசைய கூட முடியல. பக்கத்துல தடி இருக்கிறது. இவருக்கு நன்றாக தெரியும் இந்த தடியை வச்சு அடிச்சு அது செத்து போயிடும். நல்லா தெரியும். ஆனா அவரால் அசைய முடியல. அந்த தடியை பார்க்கிறாரு, பாம்பை பார்க்கிறாரு, அசைய முடியல. பலன் இல்ல, வயதாகி விட்டது. என்ன நடந்தது? சோகமான ஒரு காரியம். அந்த விஷப்பாம்பு அவரை கொத்தினது. அவர் இறந்து போனார். சாது அதை பார்த்து சாது சுந்தர் சிங் அப்படியே கண்ணீர் வடிக்கிறார். ஆண்டவர் சொன்னாரா, இன்னொரு தரிசனத்தை காண்பிக்கிறேன் பார். ஒரு வாலிபன் படுத்திருக்கிறான் திடகாத்திரமாக. அதே பாம்பு உள்ளே வருகிறது. இந்த வாலிபன் அந்த பாம்பை பார்க்கிறான். சடுதியிலே அந்த தடியை எடுக்கிறான். ஒரே அடி அடிக்கிறான். அந்த பாம்பு செத்து போனது. அப்போ கேட்டாரா, இதுக்கு என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொன்னாரா, இந்த இரண்டு தரிசனத்துக்கு ஒரே அர்த்தம் தான். என்னன்னா, பிசாசை எதிர்ப்பதற்கும் அவனை ஜெயிப்பதற்கும் முதியவரிடத்திலே பலன் இல்லாத காரணத்தினால் தோற்று போனார். ஆனால் இந்த வாலிபன் எதை குறிக்கிறது? அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனத்தை அவர் கோடிட்டு காட்டுகிறார். பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பிசாசை ஜெயிக்கும்படியாய், பிசாசை மேற்கொள்ளும்படியாய் உங்களுக்குள்ளே ஒன்றை நான் தருகிறேன். அது பரிசுத்தாவின் அபிஷேகம் என்று சாதுவுக்கு ஆண்டவர் சொன்னார். பலன் இல்லாவிட்டால் பிசாசை ஜெயிக்க முடியாது. நீங்க நிறைய பேர் பிசாசை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பிரதர், பணம் பொத்து கொத்தா போகுது பிரதர், பொத்த பையில போட்ட மாதிரி போகுது, பலன் போகுது, ஒரே போராட்டமா இருக்கு, எங்களால முடியல முடியல முடியல. என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டது மாத்திரம் போதாது. இயேசு என்றால் ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து என்றால் அபிஷேகம். கிறிஸ்து என்றால் அபிஷேகம். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இன்னொரு அர்த்தம், கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரின் அபிஷேகம். சோ இயேசுவை ஏற்றுக்கொண்டால் போதாது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பு மாத்திரமல்ல, அபிஷேகம் பிரதானமாக இருக்கிறது. நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும் போதுதான் பலன் அடைகிறீர்கள். அப்போஸ்தலர் 1:8 சொல்கிறது, நீங்கள் பலன் அடைகிறீர்கள். நீங்க அபிஷேகத்தை பெற்றால் தான் பிரதர் காத்திருந்து ஜெபிக்க முடியும். ஏசாயா 40:31 என்ன சொல்கிறது? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். நீங்கள் அபிஷேகம் பெற்றால் தான் காத்திருந்து ஜெபிக்க முடியும். எல்லாருக்கு பாருங்க, மணியவே பார்த்துட்டு இருப்பாங்க. 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப கூட சில பேர் கடிகாரத்தை பார்த்துருப்பாங்க. பயப்படாதீங்க, உங்க கடிகாரம் பழுதாகாது. நல்லபடியா அங்க கடிகாரம் ஓடும். கடிகாரத்தையே பார்ப்பாங்க. டைம் ஆகல, ஏன்னா பலன் இல்ல. சொல்லுவீங்க, நான் ஜெபிக்கிறேன் பிரதர், ஆனாலும் பிரச்சனை. ஜெபிக்கிறேன் ஆனாலும் போராட்டம். போக மாட்டீங்க. ஆவியில ஜெபம் பண்ணுங்க. ஆவியினால் முடிக்க வேண்டியது ஆவியினால தான் முடிக்கணும். எந்த பிரயோகம் பண்ணினாலும், எந்த முயற்சி பண்ணினாலும், எந்த அபியாசம் பண்ணினாலும் முடியாதுங்க.